இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி அது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. To everything there is a season and a time to every purpose under heaven. So ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, ஆண்டோடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, மனுஷனா எப்படி வாழ்றது, ஒரு மனுஷியா எப்படி வாழ்றதுன்னு நீங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைகளுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லா இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் அவர் நியமிக்கிறார். For everything there is a season. For everything there is a time allotted. எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் அவர் செட் பண்றார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா படிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:1. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. காலங்களையும் சமயங்களையும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தை நம்ம வைக்கிறார். ஏன் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல டவுன் ஆகிறோம் தெரியுமா? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல நீங்க அப்படி ஸ்ட்ரக் ஆறீங்க, சோர்ந்து போறீங்க தெரியுமா? இதை அறிஞ்சு கொள்ளாதனாலதான். இதை அறிஞ்சு கொள்ளாதனாலதான். தேவன் யாருக்கு தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய இருதயத்தையும் வெளிப்படுத்துறாரோ அவங்க இதை அறிஞ்சு கொள்ள முடியும். தேவனத்தில் நெருங்கி சேரும்போது அந்த காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நம்ம அறிஞ்சுக்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். So discern your season. Discern your season. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன சீசன்ல இருக்கேன்பா? ஆண்டவரே நான் எந்த சீசன்ல இருக்கேன்? வீட்டில் போய் கேட்டுறாதீங்க, அம்மா நான் எந்த சீசன்ல இருக்கேன், அவங்க சம்மர்மா இது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா நான் எந்த சீசன்ல இருக்கேன்? Secondly, don't rush God's timing. God's time ஒன்று இருக்கும்ல, அதை ரஷ் பண்ணாதே. ரஷ் பண்ணாதே. ஆண்டவரே இந்த வருஷத்திலே முடிச்சிடணும்ப்பா, இந்த வருஷத்திலே இது நடந்துடணும்ப்பா. Delay is not a denial. இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முன்னால் எழுந்து முடிஞ்சா எழுதிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேர்ட்ஸோட டைம் பத்தணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு டிலேவையும் டெஸ்டினியாக மாற்றுவார். Your delay will turn into destiny. அநேக காரியங்கள் சில வேளை வாழ்க்கையில் தடையாக இருக்கும். ஸோ எவ்ரி பெயின்ஃபுல் சீசன், எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல் சீசன் உண்டு. எல்லாருக்குமே ஒரு மறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீசன் உண்டு. ஒரு ஹார்டான ரஃப்பான ஒரு சீசன் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அந்த சீசன்ல கத்தரை பிடிச்சு கொண்டு நம்ம நடக்கணும். மனுஷங்களை பிடிச்சிடக்கூடாது, கத்தரை பிடிச்சுக்கணும். So when you embrace your season, every painful season will have a purpose. ஒவ்வொரு கடினமான கஷ்டமான ஒரு பாதையிலும் சூழ்நிலையிலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த பாதையில ஏன் நம்மளை ஆண்டவர் நடத்தினார்? நம்மளோட டைம் எல்லாம் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். யுவர் டைம் அண்ட் சீசன் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஸோ நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் வசனம் இருக்கு. ஸோ இனி வர நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினா
உங்களுடைய டைம் வந்து ஒரு டெம்பரவரி தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள்லாம் டெம்பரவரி தான். ஆனா அந்த டைம்ல எட்டர்னிட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வாழ்ற நாட்கள் குறைவா இருக்கிற அப்படின்னா தேவனுக்காக, ஒரு ராஜ்யத்துக்காக உங்களோட டைமை, உங்களுடைய எஃபர்ட்ஸை, உங்க உழைப்பை எவ்வளவு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க விதைச்சிருக்கீங்க. மனுஷனுக்காக நீங்க எதையும் செய்யல, கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்க, கர்த்தருக்காக பாடுறீங்க, கர்த்தருக்காக வாசிக்கிறீங்க, கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியத்தை நீங்க பிரசங்கம் பண்றீங்க, கர்த்தருக்காக தான் நீங்க எல்லாவற்றையும் செய்றீங்க. ஸோ நீங்க எல்லாம் செய்யற ஒவ்வொரு டைமும் everything is noted in the book of God. You are investing in eternity. சில பேர் வெயிட்டிங் சீசன்ல இருப்பீங்க. சில வேளையில ஆண்டவர் நம்மளை ஒரு வெயிட்டிங் பீரியட்ல வைப்பார். சில வேளையில பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க. இன்குபேஷன் பீரியட் மாதிரி வெயிட்டிங் பீரியடா இருக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் சீசன்ல, வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிற நாம் அது டெம்பரவரின்னு அறிஞ்சுக்கொள்ளணும். அது டெம்பரவரின்னு அறிஞ்சுக்கொள்ளணும். சில வேளை ஆண்டவர் நம்மளை சில டேஸோ, சில வீக்ஸோ, சில மந்த்ஸோ, சில இயர்ஸோ நம்மளை வெயிட்டிங்ல வைப்பார். The waiting period is temporary. God is preparing you. God is preparing. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாயிட்டு இருக்கும். மாற்றத்தின் காலங்களா இருக்கும், மாறும், மாற்றத்தின் காலங்கள். இங்கிலீஷ்ல டிரான்சிஷன் சீசன், மாற்றப்பருவம். அந்த காலங்களில் கர்த்தர் சேஞ்சஸை கொடுத்துட்டே இருப்பார். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி டெம்பரரியாவே தெரியும். சிலர் அறுவடையின் காலத்தில் இருப்பாங்க, ஹார்வெஸ்ட் சீசன். ஸோ இப்போ வெயிட்டிங் சீசன்ல, வெயிட்டிங் பீரியட்ல இருக்கவங்க ஹார்வெஸ்டிங் சீசன்ல இருக்கவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும், ஏக்கமா இருக்கும், பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறவங்க, சீசன்ல இருக்கவங்க இந்த ஹார்வெஸ்டிங் சீசன்ல இருக்கவங்கள பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும், பீஸ் போகும், டிஸ்டர்ப் ஆகும், சோர்வான பாட்டா கேட்டுட்டு இருப்பான், துக்கமான பாட்டா கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா இன்னொருத்தர் பார்க்கும்போது அறுவடையின் காலத்தில் இருப்பான், இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதும் போயினே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெயிட்டிங் பீரியட், அது டிரான்சிஷன் பீரியட். உனக்கு அறுவடையின் காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த காலங்களில் ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், நீ மௌனமா இருக்காத, என் சமூகத்துல வந்து காத்துரு. நீ பொறுமையா என் சமூகத்துல வந்து காத்துரு. உங்களுடைய சீசன் ஏர்லியாவும் வராது, லேட்டாவும் வராது. It will come in God's appointed time. It will neither come early nor late. It will come exactly on time. It will come exactly on time. அவருடைய நேரம் கரெக்டான நேரம். என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார். என்னுடைய டைம் இன்னும் வரலப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் சமைத்து வைக்கிறார். பிரசங்கி ரொம்ப அருமையாக அதை எழுதியிருக்கிறார். எல்லாமே ஆண்டவருடைய டைம்ல அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. இன்னொரு ரகசியத்தை நாம் அறிஞ்சுக்கணும். God cannot be limited by time. நான் அடிக்கடி அதன் பிரசங்கத்தை சொல்லுவேன்.
இஸ் நாட் பவுண்ட் பை டைம். தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற தேவன், மனிதனுடைய டைம்ல அவர் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாது. He cannot be bound by time. He is beyond time. He is beyond seasons. God is outside time, but he works within it. பரலோகத்தில் நம்ம இருக்கிற டைம் கிடையாது, பரலோகத்தில் நமக்கு இருக்கிற சீசன் கிடையாது. ஆகவே தான் வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது. ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப தண்ணியே இல்லைப்பா, தண்ணி தாருன்னு சொன்ன தடவை மழை பெய்யுது. ஏன்னா அங்கே சீசனே கிடையாது. நம்ம ஜெபிக்கும் போது அவர் கொடுக்குறார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேப்பா, தண்ணிலாம் நிரம்பிடும். It cannot be limited by time. It cannot be limited to season. God is all powerful. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆனால் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளதான் மனுஷனை நடத்துறார். அதே போல டைம் வந்து இட் சேஞ்சஸ். சீசனுக்கான மாற்றம் வந்துட்டே இருக்கும். இலையுதிர் காலம்னு உண்டு. ஏன் எப்பவுமே அது செழிப்பாகவே இருந்துகிட்டே இருக்கலாம் தானே? ஏன் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கு? ஏன் 24 மணி நேரமும் 30 நாளும் 365 நாளும் ஒரு மரத்தில் பழம் இருந்துகிட்டே இருக்கலாமே? அதுக்கு தானே அது மரத்தை வச்சிருக்குது. ஏதாவது மாசத்துல வருஷத்துல ஒரு மாசமாக காய்க்கணும். ஆப்பிள் மரம் வச்சிருக்காங்க, கொய்யா மரம் வச்சிருக்காங்க, மாதுளை மரம் வச்சிருக்காங்க, மாங்காய் மரம் வச்சிருக்காங்க. அந்த வைக்கிறவன் வந்து எப்பவுமே எனக்கு அதை கனி கொடுக்கணும்னு தானே சொல்லி வைப்பாங்க. எப்பவுமே தானே நமக்கு அது தேவை இருக்குது. ஆனா எல்லாமே ஒரு சீசன் தான், எல்லாமே ஒரு ரீசன் தான். Everything happens for a reason and for a season. எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு ரீசன் உண்டு. இப்ப இருக்கிற இந்த கன்ஃபியூஷனும் ஒரு சீசன்ல தான். இது கடந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவர் சொல்றார். God's ways and timings are mysterious. நம்மளால் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனா அவர் டைம் தான் பெர்ஃபெக்டான டைம். நம்மள அதை உருவாக்கி இருப்பார். எல்லா விதத்திலும் நம்மளை உருவாக்கி இருப்பார். யோவேல் 2:25 பார்த்தீங்கன்னா, இழந்து போன வருஷங்களை கூட திரும்ப அழிப்பேன்னு சொல்றார். அதாவது இது யாரா சொல்ல முடியுமா? நீ இழந்து போன டேஸ, இழந்து போன டைமை, இழந்து போன சீசன்ஸை நான் உனக்கு திரும்ப ரெஸ்டோர் பண்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதை சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் டைமை கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் தான். டேஸ கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர். God is outside of time, but he controls within it. அவர் டைமுக்கு வெளியே இருந்தாலும் டைமை கண்ட்ரோல் பண்றார். நம்ம டைம் லிமிட்டுக்குள்ள இருக்கோம், நம்மளால எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களால பிரசன்ட்டையும் ஃபியூச்சரை தான் பார்க்க முடியும். டைமுக்கு வெளியே இருக்கிற ஒருத்தர் உங்களுடைய பாஸ்ட்லயும் கொண்டு போய் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். எல்லாத்தையும் மாற்ற முடியும். Our God is beyond everything. So time is precious. கொடுக்கப்படுற ஒவ்வொரு காலங்களும் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து, காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து, ஒரு சின்ன வயதுலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இல்லை பெரியவங்களா இருப்பீங்க. இந்த காலங்கள் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். நீ வர காலங்கள் என்ன சட்டம் வரும்னு தெரியாது. நீ வர காலங்கள் என்னென்னலாம் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் என்னென்ன செய்வீங்க நமக்கு தெரியாது. கொடுக்கப்பட்ட காலங்களை, சமயங்களை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்தி, ஆண்டவருக்காக நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்ல காரியங்களுக்கு விதை. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, நீண்ட காலத்துக்கு பின்பு அதன் பலனை புசிப்பாய். அப்பனா எதை போட்டாலும் அதோடைய பலன்களை நம்ம பார்க்க முடியும். பைபிள் எங்கெல்லாம் தண்ணின்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் மக்களை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது.
திரளான தண்ணீர் மேல் அமர்ந்திருக்க கண்டேன் அப்படின்னு போட்டிருக்கோம். திரளான ஜனங்கள் உள்ள இடம். ஸோ நீ செலவு பண்றதையோ நீ கொடுக்கறதையோ மக்களுக்காக ஜனங்களுக்காக நீ செய்யும் போது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக நீ செய்யும், அதனுடைய பலன்களை திரளான நாட்களுக்கு அப்புறம் நீ அனுபவிப்பாய் நான் சொல்றேன். நான் எப்பவுமே அடிக்கடி அதை தான் செய்வேன். உண்மையான மக்கள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், அதோட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மனப்பூர்வமா நான் விதைச்சிட்டே இருப்பேன். மனப்பூர்வமா அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா அதை விதைக்க விதைக்க அவனுடைய பலன்களை தேவன் கொடுக்கிறார். தேவன் அதை கொடுக்கிறார். நம்பர் 1, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம். சில பேர் நினைப்பாங்க அது அப்படியே நடக்குது, எங்க போயிட்டு இருக்க, அப்படியே போயினே இருக்கேன், எப்படிப்பா போகுது லைஃப், அது போகுது, போயிட்டே இருக்கு, வேக வேகமா நடந்து போயிட்டு இருப்பான். எங்க போறேன்னா போற போக்குல போறேன். வாழ்க்கையும் அதுவும் தான், எங்க போறாங்கன்னே தெரியும். என்னப்பா படிச்சுட்டு இருக்க, அதுவா வந்துச்சு, போட்டேன் 7 காலேஜில் போட்டேன், இவன் தான் கூப்பிட்டான், கொடுக்குறேன்னா என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன், நான் கேட்டதை கொடுக்கல, அப்போ என்னதான் படிக்கிறேன், அவன் கொடுத்ததை படிக்கிறேன், அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்றதை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் படுற பாடு கையில் வந்துச்சு, போயிட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்றேன், போகுது, டைம் போயினே இருக்கு, போகிற வரைக்கும் போட்டோம். டைம் இஸ் நாட் ரேண்டம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படி கிடையாது. எல்லாமே ஆண்டவரால கண்ட்ரோல் பண்ணப்படுறது நினைச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோலை வச்சிருக்கிறார். அவரே நம்மளை நடத்துறார். இந்த வருஷ தொடக்கத்திலிருந்தே இந்த மாதிரி வார் இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அது சடனா அப்படியே நின்றோன்னு அவருக்கு தெரியும். அவற்றையும் அவரே செய்யறார். இன்னொரு பேண்டமிக்க உருவாக்கிட்டு இருக்கிறத அவருக்கு தெரியும். உடனே இப்பயே வந்துடும், மார்ச் வந்துடும், ஏப்ரல் வந்துடும், டிசம்பர் வரைக்கும் இல்லை. நான் சொல்ல மாட்டேன் டைம், ஆண்டவர் உணர்த்திருக்காரு, சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு எக்கானமி அப்படியே இது பண்ணும் போது அடுத்தது இறக்குவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காரு. ஸோ காட் இஸ் த ஆத்தர் ஆஃப் இட். விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கோம், காட் இஸ் த author and finisher of all faith. So he is the author of it. He is the controller of time. மனுஷன் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்க லைஃபை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களாலேயே கூட. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் வாழ்க்கை, ஜோசப்ஸ் லைஃப். தேவன் ஒரு தரிசனத்தை வச்சிருந்தார், தேவன் ஒரு திட்டத்தை அவர் மூலமா வச்சிருந்தார். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் 41 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி ஒரு பிரிசன்ல இருந்து தூக்கி கொண்டு போய் அவனை உயர்த்தி வைக்கிறான். டைம் ஆஃப் த லார்ட், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் வரும்போது, ஸ்லேவரியா இருந்தாலும் பிரிசனா இருந்தாலும், அது அவமானமா இருந்தாலும், நிந்தையா இருந்தாலும், தடையா இருந்தாலும், குழப்பமா இருந்தாலும், உன்னை கொண்டு போய் உயரத்துல வைக்கும், உன்னை கொண்டு போய் மேன்மைப்படுத்தி வைக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். நம்பர் 2, பிரசங்கி 3:14 வாசிப்போம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். திருப்பி திருப்பி படிக்கணும். மனுஷன் தன்னை படைச்சவராகிய கடவுளை பார்த்து
பயந்து அடங்கி இருக்கும்படி தேவன் இதை செய்கிறார். யார் இதை செய்கிறா? என் கடவுளுக்கு உரிமை கிடையாதா? பிளார்னு ஒன்று கன்னத்தில் வச்சுட்டு அம்மா சொல்லுவோம், உரிமையாக அடிக்கிறேன்டி, உரிமையாக அடிக்கிறேன், இருக்க வரைக்கும் அடிப்பேன், காதை பிடிச்சி திருவின்னு இருக்கும், ஸ்க்ரூ போட்டு இதை போட்டு. அப்புறம் சரி உரிமையாக தான் தாட்டை அட்டி மெரிச்சு திட்டி உரிமையாக சொல்கிறேன், அப்பாவா முன்ன காலத்தில் அக்காங்க அண்ணனுங்க தம்பிங்களை, முன்ன காலத்தில், இப்போ தங்கச்சிங்க தம்பிங்க தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடிச்ச நான் பல்லுகளெல்லாம் கொட்டிடும். உரிமையா எல்லாம் சொல்லிட்டு உரிமையா. என் கடவுளுக்கு உரிமை இருக்காதா? அவருக்கு தான் உண்மையான உரிமையா இருக்கு. அவர் சொல்றாரு, மனுஷனை நான் கண்ட்ரோல்ல வைக்க இதை நான் அனுப்பிக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அப்ப மனுஷனுடைய கண்ட்ரோல்லே கிடையாது. டைம் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. So humans cannot control God's timing. சில பேர் அறியாம என்கிட்ட சொல்லி விடுவாங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்களேன். அவருடைய டைம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா அவருடைய தீர்மானங்களும் அடைத்த அழைப்பும் மாறாதவைகள். அவர் இந்த உலகத்துக்கு மட்டும் யோசிக்க மாட்டாரு, மறு உலகத்துக்கு ஏற்றார் போலதான் அந்த காரியங்களை செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துல கண்ணை மூடிட்டா அடுத்த நிமிஷம் நீங்க அங்கதானே இருக்கணும். அதுக்கு ஏற்றார் போலதான் உங்களை ஆண்டவர் உருவாக்குவார். இதனால என்ன நடக்குது? நம்ம மெயினா மனுஷனுக்கு ஹியூமிலிட்டியை கற்றுக் கொடுக்குறார். தாழ்மைனா என்னன்னு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க என்ன பாருங்களேன், எவ்வளோ பணக்காரனா இருப்பான், கடவுளை தேடி நம்ம நினைப்போம், எதுக்குடா இவன் கடவுளை தேடி வரான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தாலும் அவன் தாழ்மைப்படுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். அவன் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அவன் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று தன்னை எவ்வளவு வேணும் உயர்த்தக்கூடாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது போல சிலருக்கு மாம்சத்தில் இருக்கும், சிலருக்கு குடும்பத்தில் இருக்கும், சிலருக்கு எங்கே போனாலும் இருக்கும். அவர் எவ்வளவே நோரில் உயர்த்தக்கூடாதபடி. இட் ப்ரொடியூசஸ் ஹியூமிலிட்டி. அந்த தாழ்மை தான் உன்னை கத்தரண்டைக்கே கொண்டு போகும். சில பேர் நல்லா போயிட்டு திடீர்னு ஒரு சிக்னஸ் வரும், அப்படியே உடஞ்சி சுத்தமாக உட்காந்துருக்கும். கிருபத்தாரம் தான் இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல அடிச்சு உட்கார வைப்பார், ஸ்ட்ரக்காக உட்காரும். வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே ஆக்சிடென்ட்டாக நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. லைஃப் இஸ் நாட் ஆக்சிடென்டல், இட் இஸ் காட் கண்ட்ரோல்டு, இட் இஸ் டிவைன்லி அப்பாயிண்டட். முழுக்க முழுக்க ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். உங்க வாழ்க்கையை முழுவதும் அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டமான டைமை சபிப்பாங்க. இந்த நாள்லாம் வராம இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நினைக்க கூட வேணாம்னு நினைக்கிறேன். They will curse a particular season. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவரே நம்மளை அந்த டைம்ல உருவாக்குறார். யோபு சொல்றார், ஐயோ இந்த நாட்கள் இல்லாமல் இருந்தால் நலமா இருக்கும், எனக்கு முன்பதாக இருந்த சீர் எனக்கு திரும்பியும் வந்தா நலமா இருக்கும். ஏன்னா அது இட்ஸ் டிஃபிகல்ட். சீசன் ஆஃப் பெயின், சீசன் ஆஃப் வெயிட்டிங். வெயிட்டிங் தான் இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஆண்டவர் சொல்றார், டோன்ட் கர்ஸ் யுவர் சீசன். It was scheduled by God. யோபுக்கு எடுத்துக்கோங்களேன், தேவன் தான் அதை அனுமதிச்சிருந்தார். அந்த நாட்களை, அந்த டைம்ஸ், அந்த டேஸை ஆண்டவர் தான் அனுப்பிச்சார்.
ஆகவே தான் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம் வந்துட்டு பெரிய ஞானிகள் மட்டும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஏன் இப்படி பேசுறீர், கடவுள் தான் எல்லாத்தையும் நியமிக்கிறார், நல்லது தான், இருந்தாலும் அந்த நேரத்தில் அது தேவையா? யோபே ஏற்கனவே முடியாமல் இருக்கார், இந்த நேரத்தில் அட்வைஸ்ன்ற பேரில் கொண்டு வந்து சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஐயோ தேவன். மூன்றாவது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். என்னது நித்தியம்? நித்தியம்னா என்னது? எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் ஒரு எட்டர்னிட்டியை வைக்கிறார். எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் மறு உலகம்னு ஒன்று இருக்குல்ல, நித்தியத்தை இருதயத்துக்குள்ள வைக்கிறார். ஆகவேதான் நம்முடைய ஹியூமன் சோல் எப்பொழுதுமே ஒரு பரமாத்மாவை தேடி ஓடுது, ஒரு கடவுளை தேடி ஓடுது, ஒரு சமாதானத்தை தேடி ஓடுது. நீங்க யாரை வேணா கேளுங்களேன், நான் ஒரு சமாதானத்தை தேடி போறேன், ஒரு நிம்மதியை தேடி போறேன், எங்கேயாவது கடவுளை பார்த்துடணும்னு போறேன். ஆகவேதான் இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், அங்க போறேன், இதை கொடுக்குறேன், இதை செலவு பண்றேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. ஆனா இயேசுவை தேடி வந்து அதை ருசிச்சிடறாங்க பாருங்க கரெக்டா. அவங்க அங்கேருந்து போவே மாட்டாங்க, ஏன்னா ஒரிஜினல் எட்டர்னிட்டி அதுதான். உண்மையான ஒரு அமைதி அந்த இடத்துல தான் இருக்கு. சமாதானம் கூறும் தேவன், சமாதானத்தின் தேவன் இருதயங்களை வந்து அவர் நிரப்புகிறார். He has also set eternity in human heart. மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்தாராம், நான் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய பீஸ் அண்ட் ஜாயை மட்டும் கொடுக்கலையா. ஒரு போயட் பியூட்டிஃபுல்லாக எழுதுவார், எல்லாத்தையும் மனுஷனுக்கு தேவையான உலகம் தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனுஷனுக்கு சமாதானத்தை மட்டும் தங்கிட்ட வச்சுட்டாராம், சந்தோஷத்தை மட்டும் தங்கிட்ட வச்சுட்டான். ஏன்னா அதையும் கொடுத்துட்டா இவன் நம்மளை தேட மாட்டான். புரிஞ்சிருச்சா? இவன் நம்மளை தேட மாட்டான். இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தன் கையில வச்சிருக்கிறார். ஆகவேதான் மனுஷன் எல்லா நிலையிலும் கடவுளை தேடி ஓடுறோம். ஸோ இருதயத்தில் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று இழக்கிறத போல இருக்கும், கடவுளை விட்டு தூரமாக போகிறத போல இருக்கும், சரியா ஜெபிக்காத மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம எட்டர்னிட்டின்னு சொல்லும் போது நம்ம ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லணும். நம்ம இருத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவரே நமக்குள்ள வைக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி காமிப்பார். சமாதானத்தை, உன் சந்தோஷத்தை, உனக்குள்ள இருக்க ஒரு நிறைவு டிஸ்டர்ப் ஆகும். எல்லாமே இருக்கும், ஆனால் உனக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறுகிறோம். ஸோ இந்த உலகம் தன்னுடையது அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவே முடியாது. Earth cannot satisfy itself. The world cannot satisfy you. Only the eternity can satisfy you. இந்த உலகத்துக்குரியது எல்லாம் நமக்கு அந்த சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கணும், எல்லாமே அது பின்னாடி போவோம். இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தாலும் ஒரு கடவுளை தேடி ஒரு சமாதானத்தை தேடி வருதுன்னா அது இயேசுவின் இடத்துல தான் இருக்கிறது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு சீசன் வச்சிருக்கா, ஒரு டைம் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக நித்தியத்தை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆகவே தான் யார் சந்தோஷமா இருப்பா, யார் சமாதானம் இருப்பா சொல்லுங்க? யாரெல்லாம் இந்த உலகத்திலேயே மறு உலகத்துக்காக ஆயத்தம் பண்ணி வாழ்றாங்களோ அவங்களுக்குள்ளதான் சமாதானமே இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் மறு உலகத்துக்குள்ள போறதுக்கு இயேசு கிறிஸ்துவை இருதயத்துல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சால்வேஷனுக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஏன்னா சால்வேஷன் இந்த உலகத்துக்கானது இல்லை, எட்டர்னிட்டிக்கானது. சால்வேஷன் இந்த உலகத்துக்கானது கிடையாது. சால்வேஷன் என்ற டிக்கெட்டே ஹெவனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக தான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டாங்க. ஸோ இயேசுவாமியை உங்கள் இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இந்த ரட்சிப்பு சால்வேஷன் மட்டும்தான் உங்களை நித்தியத்துக்குள்ளேயே கொண்டு போகும். ஏன் அதை தேடி போகுதுன்னா உங்களுக்குள்ளவே அந்த எட்டர்னிட்டியை வச்சிருக்கா. கிறிஸ்தவங்களுக்குள்ள இல்லை, மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே அந்த எட்டர்னிட்டி வச்சு. ஆகவே தான் பிசாசு சீக்கிரமா அழிச்சிடணும்னு சொல்லி சூசைட் பண்ண வைக்கிறான். சீக்கிரமா அழிச்சிடணும்னு சொல்லி எல்லா விதமான போதை வஸ்துக்களையும் குடியும் போதையும் கொடுக்குறான். இது எதுவுமே இல்லைனாலும் சில பேருக்குள்ள வேர்ல்டை வைப்பான். அதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும், வண்டியில சுத்திக்கிட்டே இருக்கணும், ஆக்சிடென்ட்ல செத்துடும். நம்பர் 4, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2-8 வசனங்களை வாசிப்போம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. Birth, death, planting, uprooting, killing, healing, breaking down, building up, weeping, laughing, mourning, dancing, scattering stones, gathering stones, embracing, refraining, searching, losing, keeping, casting away, tearing, sewing, silence, speaking, loving, hating, war, peace. எத்தனை? 40. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு இனமாக இருக்காது, எல்லாமே ஆப்போசிட்ஸ் தான். கரெக்டா? ஏன் அப்படி? நீங்கள் தானே பேரன்னு சொன்னீங்க. எத்தனை பேரன் கேட்டோம்? 10ன்னு 7ன்னு சொன்னீங்க. அவசரம் 6ன்னீங்க. சரி, 7 வச்சுக்கோ. எல்லாமே ஆப்போசிட் தான். ஒன்றும் லவ்விங்க, மீடியமே கிடையாது, ஹேட்டு. கேதரிங் ஸ்டோன்ஸ், த்ரோயிங் அவே. ஏன்னா லைஃப் இஸ் பேலன்ஸ்ட் வித் ஆப்போசிட்ஸ். உன் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, துக்கமா இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஒரே நாள்லயே ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பான். காலையில் எழுந்திரிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், 11 மணிக்கு அதை பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தி. நல்லா தானடா எழுந்தான். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெளியே போகும்போது நல்லா தானடா போயிட்டு வந்து, அடிக்கிற வெயில் ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியலையே. சிலது நைட்டு 11 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்துருக்கும், முடிய கிடிய விரிச்சு போட்டு. ஸோ ஒரு நாள்லயே ஒரு டைம்லயே ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அப்படித்தானே? ஸோ லைஃப் எப்பவுமே ஒரு ஆப்போசிட்ஸ்ல தான் பேலன்ஸ் ஆகுது. நோ சீசன் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இதை யார் எழுதுறாருன்னா ஒரு ஞானி எழுதுறாரு. உலகத்தை குறித்து, மனுஷனை குறித்து, நாட்களையும் சமயத்தையும் குறித்து தேவன் தம்முடைய ஞானத்தின் மூலமா சாலமோனுக்கு இதை அறிவிக்கிறார். சாதாரணமாக சும்மா மனுஷன்லாம் எழுதல, நமக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு PhD பட்டம் வாங்குவோம் பாருங்க, அது கிடையாது. இது உலகத்தையே மனுஷனை உண்டாக்குற தேவனுடைய ஞானத்தின் மூலமா அந்த உலகத்தை, மனுஷனை, டைமை, சீசனை பார்த்து ஒரு எழுதுறார். கடவுளே எழுதுறாரு அது அவர் மூலமா, அவ்வளவுதான். இதுல ஒரு மாற்றமும் கிடையாது.
ஸோ ஒரு ஜாய்ஃபுல் சீசனையும் அவர் தான் அனுமதிக்கிறாரு, பெயின்ஃபுல் சீசனையும் அவர் தான் அனுமதிக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் உண்டு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சுல, அதுவும் தேவனுடைய சித்தம் தான். நீ துக்கமா போற பாதை இருக்கு பார், அதுவும் தேவனுடைய சித்தம். எல்லாமே தேவனுடைய பர்பஸ் தான், காட்ஸ் பர்பஸ். கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்கு, கர்த்தருடைய நோக்கம் அதுல இருக்கு. ஆகவே தான் அந்த இதில் பார்க்கும்போது ஜாய், சாரோ, கெயின், லாஸ்ட் எல்லாமே ஆப்போசிட்ஸாகவே இருக்கும். ஆகவே தான் நான் கொஞ்சம் டீப்பாக அதை ஸ்டடி பண்ண அந்த அதிகாரத்தையே திருப்பியும் அந்த வசனத்தையும். அதனால நான் அவ்வளோ கேரட்டாக சொன்னேன். 7 பாஸ். பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம். இது எல்லாமே முக்கியமாக எதுக்கு ரொம்ப முக்கியம்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு இது ரொம்ப முக்கியம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்றதுக்கு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு. திடீர்னு பார்த்தா கையில் நிறைய காசு, திடீர்னு பார்த்தா உங்க கையில காசே இருக்காது. திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அழுலாமான்னு இருக்கும். என்ன ரீசனே தெரியாது. ரொம்ப உயர்த்தப்படுற ஒரு காலம் இருக்கும், அடிமட்டமா தாழ்த்தப்படுறதுக்கு ஒரு காலம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், your pain is not permanent. நீங்க போற அந்த உபத்திரவத்தின் வலியான கஷ்டமான அந்த பாதை அது நிரந்தரமான ஒரு பாதை கிடையாது. It is for a temporary season. பட் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட, ஆண்டவர் உங்க மேல நியமிச்சு வச்சிருக்கிற மக்கள் அதை புரிஞ்சு கொள்வாங்க. உங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களை அந்த வேலையில கவுன்சில் கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையான ரெஸ்டரேஷன் அவங்க மூலமா கொடுப்பாங்க. எல்லாமே relationships are not made by men, it is God appointed. ஒவ்வொருத்துக்கும் ஒரு சீசனை வைப்பார். சீசனல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் பிடிக்கும் போது கட்டி பிடிச்சி அழும். அந்த ஃபேர்வெல் அன்னைக்கு நீ இல்லைன்னா என் உயிரே போயிடும், அடுத்த நாளே திருப்பி வீட்டுக்கு போயிடும். அந்த வாரமே ஈவினிங்கில் போய் ஒன்றா சாப்பிடும். இன்னைக்கு அவங்கள தேடினீங்கன்னா நீ தேடியும் காணாதிருப்ப. அது உயிரோடு இருக்கான்னு கூட சில பேருக்கு தெரியாது. காலேஜ் படி கடைசி நாள் பார்க்கணும், அவங்கள அழுவுறதுலாம் பார்த்தா நமக்கே அழ வரும். அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அது அங்க வருதுன்னா இது இங்க திரும்பி. இது சீசனல் ஃப்ரெண்ட்ஷிப், சீசனல் பிரதர்ஹுட், சீசனல் சிஸ்டர்ஹுட். இது அதாவது டாடா பை பை சொல்லி செட்டில் ஆகி போயினே இருக்கும். அது வரைக்கும் சொந்த சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிப்பவன், சொந்த சகோதரனும் அதிகமாய் உரிமை கொண்டாடுவார். ஆனா அந்த டைம் சீசன் வரும்போது டாடா பை பை சொல்லாத கூட சிலது கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு போ. ஆனா கர்த்தர் ஏற்படுத்துகிற ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு பாருங்க, ஒண்ணு நீ அதை அடக்கம் பண்ணுவ, இல்ல அது உன்னை அடக்கம் பண்ண. கடைசியில 2 பேருமே பரலோகத்துல ஒன்னா பார்ப்பீங்க. அது காட் மேட் ரிலேஷன்ஷிப்ஸ், அது மேன் மேட் ரிலேஷன்ஷிப். அதுவும் ஒரு ஷிப்பு தான். புரிஞ்சிருச்சா? நீங்க இந்த சீசனில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என் லைஃப் லாங் வரணும்னு நினைச்சாலும் வர. தேவன் ஏற்படுத்துகிற ஐக்கியங்கள், உறவுகள் இருக்குல்ல, he never makes a mistake. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுவோம், God never makes a mistake. எது வேணான்னு தூர தூக்கி போட்டியோ அதுதான் உன்னை டைரக்ட் பண்ணிட்டே இருக்கும், ஜிபிஎஸ் மாதிரி. அதுதான் உங்களை கர்த்தர் நடத்துகிற விதங்கள் அர்த்தம். நம்பர் 5, பிரசங்கி 3:16-17 வாசி. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். ஆண்டவர் சொல்றார், there is time for judgment. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா இன்ஜஸ்டிஸ், அநியாயத்தை செஞ்சிருக்காங்கல்ல,
நீ வேலை செஞ்ச இடத்துல, ஊழியம் செஞ்ச இடத்துல, படித்த இடத்துல, வாழ்ந்த இடத்துல உனக்கு அநியாயம் செஞ்சுருப்பான். உன் மூலமாக உன் குடும்பத்து மூலமாக நன்மை பெற்றுருப்பாங்க. நன்மைனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருந்தா கூட நன்மை தான். நீ தண்ணியாக கொடுத்துருப்ப, பாயாசம் செஞ்சு கொடுத்துருப்ப, ஜூஸில் போட்டு கொடுத்துருப்ப. ஆனால் உனக்கு அநியாயமும் துரோகமும் செஞ்ச, இன்ஜஸ்டிஸ் செஞ்சிருப்பாங்க. வேலையில் இருக்க அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சு அவங்க நீ தான் உள்ளே கொண்டு வந்திருப்ப. ஃபஸ்ட்டு வேலையை முதல்ல உன்னை நீ செஞ்ச நன்மைக்கு பிரதிபலனா உன்னை வேலையை விட்டு அனுப்பிடும். அதுக்கான எல்லா வேலையும் அதை பார்த்துருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா அன்பு கூர்ந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு வீட்டு சொல்லி விட்டுருப்பாங்க ரெண்ட்டுக்கு. இவங்க ரெண்ட்டுக்கு பேசி விட்டுருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனர், அந்த இன்னொரு ஹவுஸ் ஓனர் கிட்ட. இவங்க அவங்களுக்கு பிரதிபலனா ஏதாவது செஞ்சுன்னு நன்றி கடனா என்ன தெரியுமா செய்வாங்க? இது சொந்த வீட்டையே காலி பண்ணிட்டு ஓடுற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அவன் ரெண்டு வீட்டில் இருப்பான், இவன் சொந்த வீட்டுக்காரன் அவன் பிரச்சனை ஆகி இது வந்தனால சொந்த வீட்டையே வித்துட்டு ஓடுவான். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு இன்ஜஸ்டிஸ்க்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற காலம்னு ஒன்று இருக்கு. நீங்க சொல்றீங்க தானே, நான் இவ்வளோ உண்மையா இருக்கேன் ஆண்டவருக்காக, எல்லாம் பார்த்து என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எதுவுமே பண்ணாமல் அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணிருக்கிறான், அதெல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கணும்ல. நல்லா இருக்க மாட்டான், நீ நல்லா இருப்ப. ஏன்னா ஆண்டவர் அதுக்கும் ஒரு டைமை, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சீசனை வச்சிருக்காரு. பிரசங்கி சொல்றாரு, அதுதான் there is time for injustice to be judged. Judgment for injustice. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார். நல்லா இருந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்கல்ல, நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்தாங்கல்ல, ஒரு சீசன் வெல்கம், அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் வரும். அது வரைக்கும் அவர் பொறுமையா இருப்பார். நம்ம ஆண்டவரே ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. நீ ஜட்ஜை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே, நீ அவரை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே. ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய சீசன்ல, அவருடைய டைம்ல. உனக்கு விரோதமாய் மந்திரங்களை, சூனியங்களை, செய்வினைகளை, பிள்ளை இன்னைக்கு எல்லாம் ஓஹோன்னு காசு வச்சுட்டு உன்னை கஷ்டப்படுத்துறத பார்ப்பான். குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடணும், பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் போய், குழந்தை இல்லாமல் இருக்கணும், பிள்ளைங்க இல்லாமல் இருக்கணும், பிள்ளைங்க இருந்தாலும் செத்துடணும், திருமணம் ஆகாமல் இருக்கணும், படிப்பு ஒன்றும் இல்லாமல் சுத்தணும். ஜட்ஜ்மெண்ட் வெல்கம். விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் 12 ஃபுல்லா பார்வோன் அவங்கள சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறான். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை எகிப்தில் சிறப்பிடிச்சு வைக்கிறது போல அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். ஆனால் அதை பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம், அவங்க மேல இருக்க அதிகாரிகள், அவங்க மேல இருக்கிற உங்களுடைய பாஸ் எல்லாம் உங்களை கடினமா நடத்துறத பார்த்து ஆண்டவர் இறங்கினார். உங்க மேல யார் உன்னை கடினமா நடத்துறா, அதிகாரம் பண்றா, கர்த்தர் இறங்குவார். நியாயம் செய்யும் காலம் வருகிறது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். நியாயம் செய்யற காலம் இல்லை. நியாயாதிபதி வருகிறார். நியாயம் தீர்க்கிற தேவன் நியாயம் செய்வார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் எழுதியிருக்கிறார். அவர் சகலத்தையும் நியாயம் செய்வார். நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும், வருத்தத்துக்கும், பாரத்துக்கும் ஈடாக ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நியாயம் செய்வார். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், துயரத்துக்கும் நியாயம் செய்வார். இன்னைக்கு ஒருவேளை பணத்தை வச்சுட்டு, பதவி வச்சுட்டு, பொசிஷனை வச்சுட்டு, அதிகாரத்தை வச்சுட்டு சில பேரை கண்ணீர் வச்சு அலைய விடுவான், போலீஸ் ஸ்டேஷன் கூட சுத்த விடுவான். தேவன் இறங்கினார்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட், நியாயாதிபதி, அவர் இறங்கி நியாயம் செய்வார். நம்பர் 6, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19-20 வசனம். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே.
எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது, மிருகத்துக்கும் ஒரே மாதிரி தான். நீ வீட்டில் வளர்க்குற உன்னுடைய பெட்டான கேட்டுக்கும் டாகுக்கும் அதே தான் நடக்குது, அதோடைய ஓனராக்கிய உங்களுக்கும் அதே தான் நடக்குதுன்னு சொல்றேன். மிருகமும் அதே மாதிரி மண்ணுக்கு மண்ணா போகுது, மனுஷனும் மண்ணுக்கு மண்ணா தான் போறான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய நிலைமை அது சாதாரணமானதா, ஒரு நாள் அழிந்து போற வாழ்க்கை. ஹியூமன் பீயிங்ஸ், டைம் ரிவீல்ஸ் ஹியூமன் ஃப்ரைல்டி. ஒரு நாள்ல மனுஷன் ஒன்றுமில்லாத தான் போக போறான். தன்னை படைத்த தேவனிடத்துக்கு தான் அந்த ஆத்மா திரும்பும். பியூட்டிஃபுல்லா ஒரு வசனம் இருக்கும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. அதுதான் கரெக்டா இருக்கும் அந்த வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புது. So time reminds us of mortality. எப்படினாலும் ஒரு நாள் நம்ம அழிஞ்சுதான் போவோம், எப்படினாலும் ஒரு நாள் மறிச்சுதான் போவோம். அதை நம்ம நினைச்சோம்னா, கடந்த இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 18,000 to 20,000 ஹார்ட் அட்டாக்ஸ் யங் பீப்புள் சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. 18 வயசுல இருந்து 40 வயசு 45 வயசுக்குள்ள இருக்கிற அநேகர் சடன் மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஸோ லைஃப் ஆன் எர்த் இஸ் டெம்பரவரி. ஆகவே தான் இந்த வாழ்க்கையை நம்ம ஓடுற நடத்த தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை, தேவனுடைய அறிவு நமக்கு தேவை. ஸோ கொடுக்கப்பட்ட இந்த டைம்ல வாழ்க்கையை லகுவாக்கிக்கும், வாழ்க்கையை ஈஸியாக்கிக்கும், டைமை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளும். கொடுக்கப்பட்டிருக்க இந்த டைமை வைஸா யூஸ் பண்ணு. யூஸ் யோர் டைம் வைஸ்லி. பரலோகத்துக்கான எட்டர்னிட்டிக்கான காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல எப்படிலாம் நீங்க ப்ரெஷருக்குள்ள இருக்கணும்ன்றதை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்குள்ள இந்த நாட்களில் சம்பளத்துக்கு மேல இஎம்ஐஸ், கையில் இருக்க காசுக்கு மேல செலவு. எவ்வளோ காசு இருந்தாலும் உனக்கு பத்தவே பத்தாது. கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரோம்னா இன்னும் 2 லாக்ல போய் மாட்டுவோம். ஆனால் ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா வேலிடா இருக்கும். அதுக்கு ஒரு கம்மியாவே முடிச்சிருக்கலாம். பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக அதிகமான இடத்துல போய் மாட்டோம். வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா தான், வாழ்க்கை ஃபுல்லா ப்ரெஷராக தான் இருக்கும். அது லிமிட்டட் டைம்னா பரவாயில்ல, சில பேர் லைஃப் லாங் இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். ஸோ இந்த எண்ட் டைம்ஸ்ல எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது, என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்ப ஞானம் தான் நாட்களையே என்றதுக்கான அறிவை தருது. யார் சொல்றா தெரியுமா? அது மோசே தீர்க்கதரிசி சொல்றான், எங்க நாட்களை என்ற அறிவு எங்களுக்கு தாரம்பா. உங்க நாட்களை நீங்க என்ற அறிவு உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற டிசீசஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற பலன் உங்களுக்கு தெரியும். நாட்களை என்ற அறிவை எங்களுக்கு தாரோன்னு சொல்றார். யார் சொல்றா? மோசே தீர்க்கதரிசி. ஞானமுள்ள இருதயத்தை தாரோம். விஸ்டம் ஆஃப் காட் தான் நமக்கு எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள வைக்கிறது. ஞானமுள்ள இருதயத்தோடு தான் நம்ம லைஃபையே அமைக்கணும். உங்களால் முடியுமா, உங்களால் இதை செய்ய முடியுமா
they say. உங்க சம்பளம் என்னவோ, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ, உங்க லைஃப்ல எப்படி அமையுதோ, கேட்டார் போல உங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸும் இருக்கட்டும். பெருமைக்காக கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல சேர்க்குறது, பெருமைக்காக கொண்டு போய் அந்த காலேஜில் சேர்க்கறது, பெருமைக்காக இந்த இதை வாங்குறது, இப்படி இருக்கவே கூடாது உங்க லைஃப்ல. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கீங்க. அதுவும் உங்க ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ். You people are the blessed generation. உங்களை மாதிரி ஒரு blessed people பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக அறிஞ்சு கொள்ள முடியல. டெக்னாலஜி உங்கள் கையில் இருக்கு. ஆனால் சில விஷயங்களை இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் ஒரு டைம்ஸ் சீசன் ஆண்டவர் வச்சிருக்காரு தான். பிறந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. உன் டைம் ஒன்று முடியுதுன்னா நீ முடிச்சு நீ திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. தனிமையா இருக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. நீ கரெக்ட் நேரத்துல திருமணம் முடித்து நீ குடும்பமா வாழ்றதுக்குன்னு ஒரு காலம். அது ஒரு காலம் வரும், 30 வரும், 35 வரும், 40 வரும், 50 வரும் உட்கார்ந்து. Lord has time and seasons for everything. அதை முதல்ல நினைத்துக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை, சமயத்தை வைக்கிறார். எட்டர்னிட்டியையும் அவங்க இருதயத்துக்குள்ள வைக்கிறார். நீ தட்டி கழிச்சுட்டே இருந்தீன்னா நீ தான் உன் காலங்களை இழக்கிறாய், நீ தான் உன் சமயத்தை இழக்கிறாய். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். God makes everything beautiful in its time. தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்து. He has made everything beautiful in its time. So beauty அப்படின்றதுக்கு டைம் இருக்கா இல்லையா? பியூட்டி இஸ் டைம் டிபெண்டன்ட். இதுதானே? எவ்வளோ உலக அழகியா இருந்தாலும் வயசு போக போக ஒரு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு காலத்தில் சில பேர் அந்த ஸ்கூல் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்போ நல்லாவே இருந்திருக்காது. இப்போ பார்த்தோன்னா அழகாக இருக்கும். அதனால் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோவே பார்க்க மாட்டாங்க, மறைச்சி வச்சுக்கோம். இது சின்ன வயசில் ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா, சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு சின்ன வயசில் நல்லா இருந்தாங்களோ சின்ன வயசில் நல்லா இல்லையோ, பியூட்டி இஸ் டைம் டிபெண்டன்ட். ஸோ அந்த பியூட்டி எல்லாமே ஒரு டைம் லிமிட்குள்ளே தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்றாரு, God makes everything beautiful in its time. So God's time is always perfect. It's always beautiful. அந்த பியூட்டிஃபுல்லான காட்ஸ் டைம்ல தான் பவுண்டிஃபுல்லான பிளெஸிங்ஸ் இருக்கும், இம்மெஷரபிளான கிரேஸ் அண்ட் ஃபேவர் இருக்கும். அந்த டைமை போக்கடிக்கிறது மனுஷன், அந்த டைமை போக்கடிக்கிறது நீங்களும் நானும் தான், நாட் காட். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஆண்டவர் மனுஷன் கையில் அதை கொடுத்துறாரு, வாழ்ந்துக்கோ, எல்லாத்துக்கும் நான் கண்ட்ரோல் வைக்கிறேன். So Lord never forces. உன்னை புஷ் பண்ண மாட்டாரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, புஷ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க சார். He never pushes you, he never forces you. நான் அவர்கிட்ட படிக்கிறனால நானும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், புஷ் பண்ண மாட்டேன், சொல்லுவேன், கவுன்சில் பண்ணுவேன். If they are not ready to listen, I will just leave. I learn from my Jesus. ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பார்த்து சொல்றாரு, இந்த பழத்தை புசிக்காத, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட பேசுது, ஈவ் கிட்ட வந்து பேசுது. ஈவ் அதை லிசன் பண்றா, லிசன் பண்ணிட்டு அந்த பழத்தை கையில புட்டுறா, அதை விட்டு சாப்பிட்றா, மீதி ஹாஃப் ஆதாம் கிட்ட கொடுக்குறார். காட் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணாரா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள், சோ கால்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்,
கடவுளை வேற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க, வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறவங்க, ஏன் அது கடவுள் சித்தம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணியிருக்க கூடாது? உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு லிமிட்டடாக இருக்கு. உன்னுடைய ஹியூமன் பிரெயின், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் உடைய லிமிட்டேஷனை பாருங்க. அவ்வளோதான் அறிவுன்னு விட்டுருவேன் நான், அவ்வளோதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருவேன். அவரே உங்க கையில கொடுக்குறாங்க, பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டினா இப்படி ஆகும். ஏன் ஆண்டவர் தடுக்கல? எப்பவுமே ஆண்டவர் தடுக்க மாட்டார். நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு பார்ப்பார், நம்ம புரிஞ்சு கொள்றோமான்னு பார்ப்பார். எப்படி எல்லாவற்றையும் உயிர் போக சொல்லி கொடுக்குற டீச்சர் எக்ஸாம் பண்ணி கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியே தள்ளி நிற்கிறாங்க பாருங்க. அவங்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுக்கு முந்தின நாள் அதே மேக்ஸ் டீச்சர் நைட் ஈவினிங் டியூஷன்ல உளுந்து சொல்லி கொடுக்கும். ஆனா அதே டீச்சர் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் நின்று. ஏன் அவங்க 2 பேரும் பகையா? ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு டீச்சரே அப்படி இருக்கும்போது ஹெவன்லி டீச்சர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு பெயின்ஃபுல்லா இருக்க பார்த்து நாளைக்கு ஒரு பர்பஸ்ஃபுல் பார்த்தா மாறிடும். இன்னைக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிறது நாளைக்கு கர்த்தரே தன்னை அனுமதிச்சாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளும்படி செய்வார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் இருந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது தேவன் அபிஷேகம் பண்றார். 1 சாமுவேல் 16. ஆனா எப்ப தெரியுமா ராஜாவாகிறாரு தாவீது? தாவீதுக்கு 30 வயதாகும் போது, when David was 30 years old, he became the king of Israel. He waited and waited. He was anointed but crowned later. So anointing வந்துருச்சு, அழைப்பு வந்துச்சுன்றதுக்காக அன்னைக்கே அந்த க்ளோரிக்குள்ள நம்ம போகணும் அவசியம் கிடையாது. It's not necessary. David was anointed. ஆண்டவரே எப்போ நான் ராஜாவா, எப்போ டைம் போதப்பா, என் டைம் போதப்பா. சவுலுக்குள்ள பிசாசு பிடிச்சிச்சப்பா, தொந்தரவா பண்ணார் ஆண்டவர். சவுலுக்கு தான் பிசாசு பிடிச்சிச்சாண்டவரே, அவன் எல்லாத்தையும் கொன்றுவான் போலப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னையே கொன்றுவான் போலப்பா. ஆண்டவருக்கு தெரியாது, இவர் ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குறார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன கொண்டா உங்களுக்கு இஸ்ரவேல ராஜாவே இருக்காதுப்பா, உம்முடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தான்ப்பா இந்த தீர்க்கதரிசனம் சொன்னார், அவர் தான்ப்பா இந்த அபிஷேக தைலத்தை என் மேல ஊத்துனார். தாவீது போய் சாமுவேல போட்டணும், என்ன அபிஷேகம் பண்ணல ராஜாவா, இன்னும் ராஜாவே நான் ஆகலன்னு சாமுவேல தொந்தரவா பண்ணாரு. இப்போ அபிஷேகம் பண்ணப்படுச்சு, எப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு, இன்னும் நடக்கலன்னு போய் சாமுவேல தொங்குனாரா. சாமுவேல தொங்குன ஒருத்தர் இருக்கான், நீ தீர்க்கதரிசனம் நிறைவேறல, அபிஷேகம் பெற்றுட்டேன், இன்னும் நடக்கல, என் டைம் வரல, என் சீசன் வரல, என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியை செக் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற ஆவியை செக் பண்ணு. செக் யுவர் ஸ்பிரிட். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா உனக்குள்ள நிதானத்தை கொடுக்கும். தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா உனக்குள்ள ஞானம் உள்ள இருதயத்தை, மோசே தீர்க்கதரிசி சொல்றது போல, நாட்களை என்னும் அறிவை உனக்கு சொல்லி தருவார். நாட்களை என்னும் அறிவை, கர்த்தருடைய டைம் அண்ட் சீசன் சொல்லி கொடுப்பார். இந்த காலம் என்ன நடக்குது, இது என்ன முடிய போகுது, என்ன செய்ய போறார், எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாலும் ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கான்றதுக்கு அடையாளமே தேவன் ஞானம். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்காத அடையாளமே பொறுமை. ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்காருன்னு அடையாளமே நிதானமான பிரதியுத்திரம். வேதம் சொல்லுகிறது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நிதானமா உங்களுக்கு கொடுக்கிற கவுன்சிலிங் அண்ட் அட்வைஸ், யோசிச்சு நிதானிச்சு சொல்றவைகள் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா கண்டுபிடிச்சிடும். பதட்டமான சூழ்நிலையில
So God never works early or late. He works in His time. அதையும் ஒரு அப்பாயிண்ட் பண்ணி சீசனை வச்சிருக்கிறார். The feast of the Lord பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பண்டிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோஷ் ஹஷானா, யாம் கீப்பர், இந்த மாதிரி காலங்கள்லாம் பரலோகத்தில் தேவனுடைய சீசன்ஸ். அந்த பரலோகத்தில் அவங்க கொண்டாடுற அந்த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் தான் பூமியில் இருக்கவங்களுக்கும் வெளிப்படுத்துறார். The feast of the Lord, கர்த்தருடைய பண்டிகைன்னு எழுதியிருக்கும். feast of God. யூதர்கள் பண்டிகைன்னு எழுதியிருக்காங்க. feast of Jews-ன்னு இல்லை, the feast of the Lord தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டைம்ஸ் சீசன்ஸ் வச்சிருக்கிறார். ஸோ அது ரோஷ் ஹஷானால பரலோகத்தில் அந்த நாளில் ஏதோ ஒரு நடக்கும், அசம்பிளி கூடும், எக்காலங்கள் ஊதப்படும், ஏதோ ஒரு நியூ பிகினிங் அங்கே உண்டாகும். அதை தான் பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு அதை கற்பிப்போம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாகிய யூதர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். யூதர்களுக்கு அதை அவர் பிரித்தெடுத்த அவருடைய சந்ததி யாக்கோபினும் சிறுபூச்சியன் தெரிந்து கொள்றார். இஸ்ரவேலா மாத்தி அந்த சந்ததியை யூதர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை மட்டும் இந்த உலகத்தில் வைக்கிறது தேவசித்தம் இல்லை. இன்னைக்கு அநேகரை தான் தப்பா புரிஞ்சு கொள்றாங்க. யூதருக்கு மட்டும் ஆண்டர் ஃபேவர் காமிக்கிறார், யூதர்களுக்கு மட்டும் தம்முடைய வழியை சொல்றார், யூதர்களுக்கு மட்டும் ஜூஸ்க்கு மட்டும் ஆண்டர் ஃபெஸ்டிவ் சொல்றார். அவங்க மூலமா இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வரணும்னு சொல்லி தான் அவர் தீர்மானம் பண்ணினார். என்னைக்கு மனுஷன் அவர் வேணான்னு புறக்கணிச்சு போனானோ, என்னைக்கு மனுஷன் நீர் பேச வேணாம் மோசே பேசணும்னு சொன்னானோ, என்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களை அரசாள வேணாம், ஒரு மனுஷன் சவுல் எங்களை அரசாளட்டும் ஜனங்க கத்தரை விட்டு மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. ஆகவே எல்லாரையும் தள்ளப்பட்ட சந்ததியாகிய யாக்கோபை தெரிந்து கொண்டார், யூதர்களை தெரிந்து கொண்டார், தமக்கென்று பேரு பிரிச்சு எடுத்துட்டு சொல்றாரு, இவங்க மூலமா ரட்சிப்பை நான் உலகத்துக்கு அறிவிக்கிறேன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யூதர்கள் வழியா பிறந்தார். இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்துல பிறந்தார், அந்த இடத்துல மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு இந்த நற்செய்தியை உலகம் எங்கும் அறிவிக்கிறேன்னு சொன்னார். ஆனா அவர் தம்முடைய இதுல வந்தார்னு அறிந்து கொள்ளாம அவரை அவர்கள் சிலுவையில் அறிந்தபடினால ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருதுன்னு சொன்னாரு. அவங்க வழியா தான் வருது. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சீஷர்களும் யூதர்கள் தான், அவர்கள் மூலமா தான் ரட்சிப்பு உலகம் முழுச வந்துச்சு. ஆனா ஜென்டைல்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜென்டைல்ஸ் மூலமா இந்த யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகுது. அவங்க சிதறடிக்கப்பட்டு வரும்போது ஜென்டைல்ஸ் ஆகிய நம்ம மூலமா அவங்க சுவிசேஷத்தை அறிந்து கொள்வாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பதான் என் டைமான சீசன் வரும்னு சொல்றார். God has time for everything. Yes, times and seasons for everything. இன்னைக்கு broken-ஆ இருக்கிறது நாளைக்கு பியூட்டிஃபுல்லா மாறும். இன்னைக்கு broken vessel-ஆ இருக்கிற நீங்க நாளைக்கு glorious beautiful vessel-ஆ மாறுவீங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பேச்சை கேட்கும் போது நம்மளுடைய broken heart அப்படியே glorious-ஆ கர்த்தருடைய அன்புல நிறைவுனா ஒரு broken vessel-ஆ தான் தேவன் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஸோ நம்முடைய லைஃப்பை டோன்ட் ஜட்ஜ் டூ ஏர்லி. சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் போகிற பாதையை குறித்து, என் வாழ்க்கை எப்படி தான் அப்படின்னு நீங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள வராது. டோன்ட் ஜட்ஜ் டூ ஏர்லி. God is still working. தேவன் இன்னும் வாழ்க்கையை குறித்து நீ வேணான்னு அவர் இன்னும் தூக்கி போடல, நீ வேணும்னு தான் அவர் இன்னும் அதே இடத்துல வைக்கிறார். ஆண்டவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? வேணான்னு தூக்கி போடவே மாட்டார். அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் அதே இடத்துல உட்கார வச்சு நம்ம தான் ரிப்பேர் பண்ண பார்ப்பாரே தவிர நம்ம ரீப்ளேஸ் பண்ண பார்க்க மாட்டார். God always repairs you. He never replaces you. ஆகவேதான் பேதுருவை ரிப்பேர் பண்ணார், சவுலை ரிப்பேர் பண்ணார். யூதாஸ் ரிப்பேர் பண்ண இடம் கொடுக்கல, ஆகவேதான் ரீப்ளேஸ் பண்ணிட்டார். மனுஷனுக்கு எல்லா உரிமையும் உண்டு, தான் உயிரை மட்டும் மாய்த்து கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கல. மற்ற எல்லாரும் அதை செய்யல, யூதாஸ் மட்டும் அதை செஞ்சான். ஆகவேதான் ஜூடாஸை ரீப்ளேஸ் பண்ணி பவுல் அந்த இடத்துல போட்டார். ரீப்ளேஸ் பண்ண இடம் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான்.
பரபாசை ரீப்ளேஸ் பண்ணி தன்னையே ஒப்பு கொடுத்தார். பரபாசை விடுதலை செய்து தன்னை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணார். மனுஷனுடைய அத்தனை பாவத்தையும் அதிலிருந்து அவனை மீட்டெடுத்து அந்த சாபத்தையும் அந்த பாவத்தையும் அதுல தன்னை ரீப்ளேஸ் பண்ணார். அவர் நம்மளை ஒரு நாள் ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டார். He is ready to repair your heart. He is ready to repair your broken life. He is ready to repair your broken family. God never replaces. He always repairs what he has chosen, what he has created. அவன் நினைச்சிருந்தான் ஆதாம் ஏவல் அங்கேயே முடிச்சிருக்க முடியும். மனுஷ குலமே வேணா, அது இறுதியும் நித்தமும் பொல்லாதுன்னு தெரியும். ஆனால் அதை செய்யல. He repaired. ஆகவே தான் அழிஞ்சு போயிட்டோன்னு இந்த உலகம் நெஃபிலிம்ஸ்னால, ஏலியன்ஸ்னால, நெஃபிலிம்ஸ்னால இந்த உலகம் ஃபுல்லா கரப்ட் ஆகி ஜெயன்ஸும் ரெப்டிலியன்ஸும் பயங்கரமான ராட்சதர்கள் பூமியில் இருந்த பொழுதும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷ சந்ததியை கண்டினியூ பண்ணும்படி ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு பரிசுத்த நோவாவின் சந்ததியை தெரிந்து கொண்டார். எல்லா மிருகத்திலையும் செலக்டடை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் எந்த சீடெல்லாம் கரப்ட் ஆச்சோ, எந்த ரெப்டைல்ஸ்லாம் கரப்ட் ஆச்சோ, நெஃபிலிம்ஸ் மூலமா, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மூலமா, எல்லா விதமான அபியூசஸ் மூலமா ஆண்டவர் அருவருக்கிற சகல விதம், ரொம்ப டீப்பா போகல, எல்லாவற்றையும் அழித்து போட்டு மனுஷ குலத்தை, மனிதனை திருப்பியும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி, ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தான் நோவாவை அவன் குடும்பத்தையும் தருதார். அதோடு கூட அந்த நோவாஸ் ஆர்க்ல இருக்க வேண்டிய எல்லா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை தெரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் தெரிந்து கொண்டது மட்டும்தான் அதுல இருந்துச்சு. எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போல, கரப்டான எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எல்லாத்தையுமே அழிச்சிட்டார். டைனாசர் இந்த உலகத்துல வேணான்னு நினைச்சார்னா, லீவியாதன் செர்பென்ட் இந்த உலகத்துல வேணான்னு நினைச்சார்னா அழிச்சிட்டார். ஆனா திருப்பியும் மனுஷன்தான் நோவா காலத்துல அழிக்கப்பட்டது மாதிரியே திருப்பியும் நான் ஏலியன்ஸை கொண்டு வர போறேன், திருப்பியும் நெஃபிலிம்ஸை கொண்டு வர போறேன், திருப்பியும் அழிஞ்சு போன அந்த டிஎன்ஏல இருந்து திருப்பியும் குளோனிங் மூலமா மனுஷனை திருப்பியும் கொண்டு வர போறேன். திருப்பியும் இந்த உலகத்தை நோவா காலத்துல இருந்தது மாதிரியே ஜெயன்ஸையும் ராட்சசர்களையும் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ நம்ம தெரியாது, பார்க்க போறோம். நீ வர நாட்கள் இன்னும் கொஞ்சம் நான் மற்ற ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயன்ஸை பல வருஷங்களாக எனக்கு வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் எல்லாம் நான் பேசுறேன். உலகத்தில் நெஃபிலிம்ஸ் வருவான்னா உண்மைதான் வருவான். வெளிப்படையா தெரியும்னா தெரியும். The fallen angels, demonic spirits திரும்பியும் அந்த உலகத்துக்குள்ள வந்து it will corrupt humanity. It will corrupt scientists. It will corrupt the leaders of the nations. அவனுங்க ஃபுல் கண்ட்ரோல் இருந்தால் உலகத்தையே அடிக்கிறான். இன்னைக்கே பல காரியங்கள் வெளியே வந்துச்சுன்னா உண்மை தெரிய வரும். எப்படிலாம் வந்து ஹியூமனாய்ட்ஸ், ஹியூமன் பேபிஸை மற்ற ஜீனையோடு கலந்து காரமான விசித்திரமான காரியங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கன்றத இன்னும் லேப்ஸ்ல அப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. இவ காலத்தில் ஓப்பனாக இருக்கும். Your waiting season is getting over. Your waiting season is about to shift. உன் காத்திருக்குதலின் காலம், உங்கள் குடும்பத்தின் காத்திருக்குதலின் காலம் முடிவடைந்து நீங்கள் தேவனுடைய கரத்தினால உயர்த்தப்படுற, ஆசீர்வதிக்கப்படுற, உங்கள் காத்திருக்கிறதுக்கு முடிவு வருகிற காலம் வருகிறது. Your delay is turning into destiny. இதெல்லாம் வாழ்க்கையில டிலே வாச்சோ, அதுவே தேவன் உனக்கு வச்சிருக்கிற டெஸ்டினியா, நீ அடைய வேண்டிய லக்காக டெஸ்டினியா மாறப்போகுது. மூன்றாவது மிக முக்கியமாக, your time is in God's hand. உங்க வாழ்க்கை, உங்களுடைய டைம், உங்களுடைய எல்லாமே என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீ எப்போ பூமியில பிறக்கணும், எப்போ அந்த ஆவி திரும்பும் தன்னிடத்துக்கு திரும்பணும், எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை ஒரு மனுஷனும், ஒரு மெடிசனும், ஒரு வேக்சினேஷனும், ஒரு சாத்தானும் மந்திரமும் உன்னை தொட முடியாது, உன் குடும்பத்தை தொட முடியாது. என்னைக்கு தேவன் உங்களுடைய ஆவி தன்னிடத்துக்கு திரும்பணும்னு வச்சிருக்கிறாரோ, அதுக்கு நம்ம
கீழ்ப்படிதலோட உண்மையோட அவரை தேடி அவர் வச்சிருக்கிற இடத்துல பொறுமையோடு ஓடக்கணும். When the time of the Lord comes, no one can stop it. No one can stop it. உங்களையே உங்களால நிறுத்த முடியாது. உங்களையே உங்களால நிறுத்த முடியாது. The time of the Lord comes, no one can stop. ஆனா இன்னொரு ரகசியம் தெரியுமா? Till the appointed time comes, no one can force it. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறதுனால, நம்ம கற்றுக்கொள்ள நினைக்கிறதுனால உன்னை கற்றுக்கொள்ள. God never duplicates. He always multiplies. தேவன் என்னைக்கும் டூப்ளிகேட்டை உருவாக்குறவே கிடையாது. அவர் பெருக செய்கிற தேவன், அவர் விருத்தி அடைகிற செய்கிற தேவன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்த உடனே டூப்ளிகேட் அப்பமும் டூப்ளிகேட் மீனையும் உண்டாக்கல, ஒரிஜினல் ஃபிஷ்ஷாக தான் உண்டாக்குவார். எப்படி உருவாக்கான்னு கேட்காதீங்க, அவர் உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா உருவாக்குவார். சோர்ஸே அவர் தானே, சோர்ஸே அவர். சில பேர் ஒருத்தர் இப்படி ஒரு கிளிப் அமைச்சிருந்தார், பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் இல்லாததுலேருந்து எப்படி ஒன்றை கொண்டு வருவார், யாராவது போய் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இல்லாததுலேருந்து தானே எல்லாத்தையுமே வர வச்சாரு, இல்லாததுன்னு தானே எல்லாத்தையுமே வர வச்சார். வெளிச்சம் உண்டாகணும், வெளிச்சம் நம்ம அவர் இருந்தா எடுத்து கொடுத்தார். மிருக ஜீவன்கள் உண்டாகக்கூடாது, மீன்கள் உண்டாகக்கூடாது, எல்லாமே இல்லாததுன்னு தானே வர வச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே இல்லாததுல இருந்தான். அப்போ இல்லாததுலேருந்து இருக்கிறதை போல் அழைக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு. சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமேன். நம்மளே இல்லாதவங்க தான் நமக்குள்ளேருந்து எல்லாவற்றையும் வர வைக்க போறார். உனக்குள்ளேருந்து தேவனுடைய அபிஷேக நதியை புறப்பட பண்ணுவார். உனக்குள்ளேருந்து அக்கினி நதியை உண்டாக்குவார். உனக்குள்ளேருந்து சுகமளிக்கிற நதியை உண்டாக்குவார். உங்களுக்குள்ளேருந்து தீர்க்க தரிசன நதியை உண்டாக்குவார். உங்களுக்குள்ளது ஜனங்களை தாகம் தீக்கிற நதியை உண்டாக்குவார். வறட்சியில் இருக்கிற மக்களுக்கு செழிப்பை உண்டாக்குற நதியை உண்டாக்குவார். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு உனக்குள்ளேருந்து ரட்சிப்பின் நதியை உண்டாக்குவார். உங்களுக்குள்ளேருந்து ஓ ராமா 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 காரா ஓ ரியா ஷியா, என்னை உள்ள விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார்ல, உனக்குள்ள இருந்த அந்த நதியை புறப்பட பண்ணுவா. இன்னைக்கு ஒரு பிசாசை பார்த்து பயப்படுற நடுங்கிற உன் குடும்பம், பிசாசை பார்த்து நடுங்கிற நீ, ஓ பிசாசுகளை விரட்டுகிறவனா, பிசாசுகளை மேற்கொள்கிறவனா, பிசாசின் தலையை நசுக்கிற, சர்ப்பத்தின் தலையை நசுக்கிற குடும்பமா நடக்கிற நசுக்கிற நபராய் உன்னை மாற்றுவா. ஓரியா ஷியா தியா ரியாக்கியா, உனக்குள்ள இருந்து ஓ ரவா. எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றவங்க வாயில ஓ அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ஓ தேங்க்யூ. தேவன் ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலத்தை, ஒரு சமயத்தை, ஒரு நேரத்தை உண்டாக்குகிறா. இன்னைக்கு அழுகிற நீ நகைப்பா, இனி அழுகிற நீ ஓ தேங்க்யூ நகைத்து கொண்டு இருக்கத்தக்கதாக அழுகிற குடும்பங்களை, அழுகிற தனிப்பட்ட நபர்களை இன்னைக்கு ஓ எந்த வழியும் தெரியாம அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு அநேகரை நல்வழிப்படுத்தும்படி, அநேகருக்கு பாதைகளை காட்டும்படிக்கு ஓ ரபா பாக்காரா ஓ ரிபியா தூரியா கபௌரியா ஓ தேங்க்யூ. இன்னைக்கு படிக்கிறதுக்கு கூட காசு இல்லைன்னு நினைக்கிற நீ, அநேகருக்கு படிப்பை கொடுக்கத்தக்கதா ஓ தேங்க்யூ. இன்னைக்கு கடன்ல சிக்கி அழுது கொண்டிருக்க நீயும் உன் குடும்பமோ அநேகர் கடன்களை தீர்க்கத்தக்கதாக ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஐயோ என் அபிஷேகத்தை ஒரு நாள் உணர்றேன்னு சொல்றேன். நீ இனி வர நாட்கள் வருகிறது. ஓ உன்னை கொண்டு ஓ தேங்க்யூ, உன் வாயை கொண்டு, உன் நாவை கொண்டு அநேகரை தேவ அபிஷேகம் பண்ணுவா. அநேகர் இன்னைக்கு யாரா எனக்கு ஜெபிச்சா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ அநேகருக்கு ஜெபம் பண்ணுகிறவனாக ஓ யாரா என் தலைமையில கை வச்சு ஜெபிச்சா நலமா இருக்கும், என் குடும்பத்தை கட்ட உடைச்சா நலமா இருக்கும், என் மேல இருக்க சாபத்தை உடைச்சா நலமா இருக்கும்னு நினைக்கிற உன்னை உன் கைகளை கொண்டு 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 தன் உயிரை குறித்து பயந்து கொண்ட பேதுருவை கொண்டு தேவன் எழுந்து நின்று நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். ஓ ராபா 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 ரா. பின்வாங்கி போன அதே பேதுருவை வச்சு கத்த உலகத்துல அழிந்து போன, பின்வாங்கி போன, தொலைந்து போன சபையை உண்டாக்கினா. இந்த சல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளவில்லை. ஓ தேங்க்யூ. எத்தனை பேர் ஆண்டுடைய கரம் மேல இறங்கணும்னு விரும்புறீங்க? இப்பொழுது ஆவியானவர் ஓ இன்றைய ரட்சணை என்ன, இதுவே உன் காலம், இதுவே உன் வேலை. This is the time, this
This is the day that the Lord has made. Now, 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 now. உன் குடும்பத்தின் சிறையிருப்பு மாறட்டும். உன் குடும்பத்தின் சிறையிருப்பு இப்பொழுது மாறுகிறது. உன் சந்ததியினுடைய சிறையிருப்பு மாறுகிறது. இப்போ 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 உரியா தூரியா கபௌரியா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பா. என் கரம், தேவனுடைய கரம் என் சிரசின் மேல இருக்குது மட்டும் நினைச்சுக்கோ. அப்பா, உம்முடைய கரம் என் சிரசின் மேல இருக்கட்டும். என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீரே என்னை நடத்தணும் சார். இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறவா, இந்த வார்த்தையில கேட்க பண்ணினவ பரிசுத்த ஆவியானவ. நீ வந்தபடி வெளிமையா இல்ல, நிறைச்சு அனுப்புறாரு, நிறைச்சு அனுப்புறாரு. உன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாக்கோபா, எத்தனை இருக்கிற உன்னை இஸ்ரவேலா மாத்தி அனுப்புறாரு பாரு. இன்னைக்கு அனுப்புறாரு. நேற்று இரவு வடிச்ச கண்ணீர், நேற்று நீ வடிச்ச கண்ணீர், இந்த வாரத்தில் நீ வடிச்ச கண்ணீருக்கு உன்னை ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா ஓரா பாபா பாபா.